தமிழ் தேசிய இனத்திற்கு முகமும் முகவரியும் தந்த தமிழீழ தேசிய தலைவர் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்களுக்கும், எப்படியேனும் இத்தமிழ்நாட்டை முப்படி உயர்த்திடல் வேண்டும் என்று கனவு கண்ட பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களின் கனவை நனவாக்க களமாடி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை செலுத்தி, நடைபெற இருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இதுவரை 3 ஆண்டுகள் நடந்த திராவிட ஆட்சி கடைசி 2 ஆண்டாவது சரியாக நடைபெறுவதற்கு ஒரு வேட்பாளரை, ஒரு உறுப்பினரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இடைத்தேர்தலில் அருமை அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்கின்ற பெண் புலி அபிநயா அவர்களுக்கு ஒலிவாங்கி சின்னத்தில் இந்த பகுதி மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழ் தம்பிமார்களுக்கும் வணக்கம். இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமீபத்திலே சட்டமன்ற அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. என் மகள் பேசுகின்ற போது சொன்னால், சந்திரபாபு நாயுடு பேசுகின்ற போது நான் பாலாற்றிலே 2 அணைகள் கட்டுவேன் என்று சொன்னார். உண்மைதான். அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்காக குப்பம் தொகுதியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசிய சந்திரபாபு நாயுடு அவர்கள், நான் பாலாற்றின் குறுக்கே 2 அணைகள் கட்டி என் மக்களுக்கு தண்ணீரை தருவேன், அதில் நீங்கள் பொன்னை விளைவித்து எனக்கு தர வேண்டும் என்று மக்களை பற்றி, உழவர்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு முதலமைச்சர் பேசுகின்றார். என் மகள் இன்னொன்றை கவனிக்காமல் விட்டுவிட்டார். சட்டசபையிலே பேசிய முதலமைச்சர், நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் மதுரையிலே 2000 ஏக்கரிலே ஏர்போர்ட் கட்டுவேன் என்று சொல்கிறார். இதுதான் மக்களின் முதல்வருக்கும் பணம் சம்பாதிக்கின்ற முதல்வருக்கும் உள்ள வித்தியாசம். ஏற்கனவே இருக்கின்ற சென்னையிலே இருக்கின்ற மீனம்பாக்கத்திலே இருக்கின்ற அந்த விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சும்மா கிடக்குது. அதுல ஒரு ஓடுதளம் அமைக்கவில்லை. இப்போ பரந்தூர்ல 5000 ஏக்கரை நாங்கள் எடுத்து விமான தடம் கட்டுவோம் என்று அந்த உழவர்கள் வயிற்றிலே அடித்துக் கொண்டிருக்கின்ற அரசு. ஆனால் இப்பொழுது புதிதாக நாங்கள் மதுரையில 2000 ஏக்கரில் விமான தளம் கட்டுவோம் என்று சொன்னால், இது என்ன? இந்த திட்டங்களை போட்டு அந்த திட்டங்கள் மூலமாக உலக வங்கியிலே கடன் வாங்கி கடனை கொள்ளையடித்து நீங்கள் பணக்காரராக மாறுவதற்கான அரசு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது தவிர மக்களுக்கான அரசு இங்கே நடக்கவில்லை. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? இந்த நாட்டிலே என்ன வளங்கள் இருக்கின்றன? அந்த வளங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்தால் நீங்கள் நல்ல நிர்வாகி, மக்களுக்கானவர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் இதுவரை செய்ததெல்லாம் என்ன? இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? இந்த நாட்டிலே என்ன வளங்கள் இருக்கின்றன? இந்த நாட்டில் இருப்பதிலே முதன்மையான வளம் என்று சொன்னால் அது மனித வளம். இந்த மனித வளத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு முறையாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? இந்த 60 ஆண்டுகளில், இந்த 60 ஆண்டு திராவிட கட்சிகள் ஆண்ட அந்த ஆண்டுகளில் ஒருபோதும் கிடையாது. மக்களுக்கானதாக இவர்கள் சிந்திக்கவே இல்லை. இதுவரையிலே அந்த மக்கள் சக்தியை உழைப்பிலே ஈடுபடுத்தி, உழைப்பின் மூலமாக உற்பத்தியை பெருக்கி, உற்பத்தியின் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கி, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக இது ஒரு நாட்டை வளப்படுத்தினால் அது ஒரு நல்ல தேசம் என்று சொல்லலாம். ஆனால் இவர்கள் இந்த 60 ஆண்டுகளாக செய்தது என்னவென்றால், இந்த திராவிட கட்சிகள் ஒன்னொன்றும் மாற்றி மாற்றி, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது இந்த நாட்டிற்கு 6 லட்சம் கோடி கடன், இந்த 4 லட்சம் கோடி கடன். ஐயா எடப்பாடி வந்தார். எடப்பாடி ஆட்சியை விட்டு அகலுகின்ற பொழுது இந்த நாட்டிற்கு 6 லட்சம் கோடி கடன். இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வந்திருக்கின்றார். அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால், இந்த நாட்டிற்கு 9 லட்சம் கோடி கடனை உருவாக்கி தந்திருக்கின்றார். அப்ப 9 லட்சம் கோடி கடனை உருவாக்கி, கடனை வாங்கி வாங்கி ஒரு நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் எதற்காக ஆட்சி செய்ய வேண்டும்? கடனை வாங்கி வெள்ளைக்காரன் இங்கே வந்தான், வெள்ளைக்காரன் நவாப்புகளுக்கு கடன் கொடுத்தான், வெள்ளைக்காரன் வணிகம் செய்ய வந்தான், வணிகம் செய்ய வந்த வெள்ளைக்காரன் நவாப்புகளுக்கு கடன் கொடுத்தான். கடன் கொடுத்ததால் அந்த கடனை வசூலிக்க நான் வரி வசூல் செய்து கொள்கிறேன் என்றால், வரி வசூல் செய்துகின்ற உரிமை அவனுக்கு கொடுத்த பிறகு இந்த நாடு அடிமைப்பட்டது.
அதேதான் இன்றைக்கு நடக்கின்றது. 9 லட்சம் கோடி கடனை உலக வங்கியில வாங்கியிருக்க, இதை கட்ட முடியல. ஒரு நாளைக்கு அமெரிக்காக்காரன் வருவா, நான் உன் நாட்டில் வரியை வசூலித்துக் கொள்கிறேன் என்று சொல்வான். வரியை வசூலிக்க அவன் இங்கே இறங்குகின்ற போது இந்த நாடு அடிமைப்படும். இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்காகவா இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் ஆட்சி செய்ததனுடைய லட்சணம் இன்றைக்கு மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். நாங்கள் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறோம், நாங்கள் இலவச பேருந்து விடுகிறோம், நாங்கள் இலவச அரிசி கொடுக்கிறோம், நாங்கள் காலை உணவு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், இங்கே உள்ள திமுக காரர்களை மனசாட்சியோடு சொல்லுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைத்தார். பெருந்தலைவர் காமராஜருக்கு முன்பாக இங்கே என்ன ஆட்சி நடந்தது? வெள்ளைக்காரன் ஆட்சி நடந்தது. வெள்ளைக்காரனுக்கு இந்த மக்களை பற்றி கிஞ்சித்தும் கவலை கிடையாது. ஆகவே அவன் இந்த மக்களை சுரண்டி கொடுத்தான். ஆகவே அவன் நாட்டை விட்டு போகின்ற போது இந்த நாடு வறுமையில் இருந்தது. பொதுமக்களுக்கு தன் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை வழி கூட இல்லாமல் இருந்தது. உடனே காமராஜர் பார்த்தார், மதிய உணவு கொடுத்து குழந்தைகளை படிக்க வைத்தார். அப்ப 60 ஆண்டுகளாக இந்த ஆட்சி நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் 60 ஆண்டுகள்ல 5 முறை கருணாநிதி முதலமைச்சர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர், எம்ஜிஆர் முதலமைச்சர், இவங்கெல்லாம் ஆண்ட பிறகு இன்றைக்கு வந்து சொல்கிறார், நாங்கள் காலை உணவு கொடுத்து குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். வெள்ளக்காரன் கொடுத்தது மதிய உணவு கொடுத்து படிக்க வச்சு நியாயம். இந்த 60 ஆண்டு ஆட்சி செய்த பிறகு அந்த குடும்பங்கள், அந்த குடும்ப தலைவிகள் தங்களுக்கான வருவாயை ஈட்டி கௌரவமாக வாழ்ந்து தங்கள் குழந்தைக்கு தங்களுடைய வருவாயில் இருந்து உணவு கொடுத்தால் அது கௌரவம். இந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் காமராஜர் ஒருவேளை உணவு கொடுத்து குழந்தைகளை படிக்க வச்சார்னா, இவங்க வந்து காலை உணவும் கொடுத்தால்தான் குழந்தைகள் படிக்க முடியும் என்ற நிலை இருந்ததுன்னா இது என்ன நாடு வளர்ச்சி அடைந்திருக்கா, பின்னோக்கி சென்றிருக்கா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றே ஒன்றுதான், என் தம்பி முத்துப்பாண்டி ஒரு மேடையில் இங்க சொல்வாரு, திண்டுக்கல் இடைத்தேர்தல் அதிமுக வெற்றி, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி அடைந்து. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் 2 கட்சி போட்டி போடுது, திமுக அதிமுக. 2 கட்சிக்கும் கொள்கை வேறுபாடு ஒன்றும் கிடையாது. திமுகவில இருந்து பிரிஞ்சு வந்துதான் அதிமுக அங்க அவருக்கு எதிராக போட்டி போட்டது. 2 சொல்லாடல் தான் அன்றைக்கு திமுக வீழ்த்தியது. 2 சொல்லாடல், திருக்குறள் மாதிரி. அந்த 2 சொல்லாடல் என்னவென்றால், அன்றைக்கு சுவரெழுத்து எழுதுகிற பழக்கம் எல்லா பக்கத்திலையும் ஒன்று, சுவரொட்டி ஒட்டு வருது. அன்னைக்கெல்லாம் தேர்தலில் சுவரொட்டி எல்லாம் ஒட்டலாம், எங்க பார்த்தாலும் ஒரே சுவரொட்டி, 2 வாசகம். அந்த 2 வாசகம் என்னவென்றால் ஒன்னே ஒன்றுதான், மகன் நடித்தது பிள்ளையோ பிள்ளை, அப்பன் நடித்தது கொள்ளையோ கொள்ளை. இதுதான் நாங்க வாசகமா இருந்தது. அதுக்கு 2வது வாசகம் ஒண்ணு இருந்தது, மூக்கா முத்து உங்க அப்பனுக்கு எது சொத்து அப்படின்னு கேட்டு ஒண்ணு இருந்தது. இந்த 2 வாசகம் தான் அன்னைக்கு திமுகவை மண்ணக்கவை வச்சது. அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை அன்றைக்கு திண்டுக்கல் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே திமுகவை தோற்கடித்தார்கள். நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம், இங்க நடக்கின்ற ஆட்சி, மஞ்சை பையை தூக்கிட்டு வந்த கருணாநிதி இன்றைக்கு அவருடைய குடும்பம் உலகத்தின் ஆசியாவின் 6வது பணக்கார குடும்பமாக இருக்கின்றது. அந்த 6வது பணக்கார குடும்பத்தை முதல் பணக்கார குடும்பமாக, ஆசியாவில் முதல் பணக்கார குடும்பமாக மாற்றுவதற்கான தேர்தல் தான் இங்கே, அந்த ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், இந்த கொள்ளையர்களை வீட்டுக்கு அழைத்து நல்லவர்களை நாங்கள் பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு அனுப்பினீர்கள் என்றால் இந்த நாடு உருப்படும். இன்றைக்கு இந்த தேர்தலில் அவரு சிவா ஜெயிச்சு ஒன்னும் பண்ண போறதில்ல. சட்டசபைக்கு போயிட்டு அவரும் கொரட்டை விட்டு தூங்க போறாரு, இல்லைன்னா மேசையை தட்ட போறாரு, அவ்வளவுதான். இந்த அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெண்புலி அபிநயா அவர்கள் சட்டமன்றம் சென்றார் என்றால் 2026 செந்தமிழ் சீமான் முதலமைச்சராக சட்டமன்றம் போவதற்கு படிகளாக அமையும், முதல் படியாக அமையும். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த விக்கிரவாண்டி தொகுதி நல்ல தொகுதியாக மாற வேண்டும் என்றால், செழித்து வாழ வேண்டும் என்றால், நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி சின்னம். ஒளிவாங்கி சின்னம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.